ஜப்பானிய விமானப்படையின் F-35 ரக ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானம் நேற்றிரவு காணாமல் போனது குறித்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். உலகின் அதி தொழில்நுட்ப விமானம் என்று கூறப்படும் அந்த விமானம் நேற்றிரவு பசிபிக் கடலில் வீழ்ந்தது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விமானத்தின் சில பாகங்கள் பசிபிக் கடலில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விமானத்தை செலுத்திய விமானிக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மீட்பு படையினர் விமானியை தேடி வருகின்றனர். ஜப்பானிய விமானப்படையின் மிசாவா விமான தளத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற விமானம் அது. நாம் நேற்று வெளியிட்ட காணொளியில் இதுபோன்ற பயிற்சி பறத்தல்களுக்கு செல்லும் விமானங்கள் தனியாகச் செல்வதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் ஒன்றாக கிளம்பிச் செல்லும். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட விமானங்கள் செல்வதை ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள் என குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா? நேற்றிரவு ஜப்பானிய விமான தளத்திலிருந்து மொத்தம் 4 விமானங்கள் ஃபார்மேஷனாக கிளம்பிச் சென்றன. அனைத்துமே F-35 ரக விமானங்கள்தான். 4 விமானங்களில் ஒரு விமானம் தரையுடன் தொடர்பை இழந்ததை அடுத்து மற்ற 3 விமானங்களையும் உடனே தளத்துக்கு திரும்பும்படி தகவல் ரேடியோவில் தெரிவிக்கப்பட்டது. அந்த 3 விமானங்களும் பத்திரமாக தரையிறங்கிவிட்டன. F-35 ரக விமானங்களை கொன்ற முதலாவது தனிப்படை பிரிவு மிசாவா விமானத்தளத்தில் அமைக்கப்பட்டு 11 நாட்களில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. மொத்தம் 13 $100 மில்லியன் விலையுள்ள F-35 ரக புதிய விமானங்கள் சேர்த்து அமைக்கப்பட்ட 302வது படைப்பிரிவைச் சேர்ந்த விமானம்தான் பசிபிக் கடலில் வீழ்ந்துள்ளது. அதற்கான காரணம் என்னவென்று இன்னமும் அறியப்படவில்லை. விமானம் வீழ்ந்ததற்கான காரணத்தை அறிவதற்கு முன் அந்த ரக விமானங்களை இயக்க வேண்டாம் என ஜப்பானிய விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஜப்பானிய விமானப்படையின் அனைத்து F-35 ரக விமானங்களும் தரையிறக்கப்பட்டு விட்டன. தற்போது கடலில் வீழ்ந்த ஜப்பானிய விமானப்படையின் விமானம் F-35A ரகத்திலான விமானம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்க விமானப்படையின் F-35B ரக விமானம் ஒன்று தரையில் வந்து மோதியது. அந்த சம்பவம் நடந்தவுடனே அமெரிக்க விமானப்படையின் அனைத்து F-35 ரக விமானங்களும் தரையிறக்கப்பட்டன. அந்த சம்பவம் குறித்து புலனாய்வு செய்த குழுவினர் கொடுத்த இறுதி அறிக்கையில் விமானத்துக்கு எரிபொருள் செல்லும் ஃபியல் டியூபில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே அந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிடப்பட்டது. அந்த அறிக்கையின் பரிந்துரைப்படி F-35 ரக விமானத்தின் தயாரிப்பு நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் கார்ப்பரேஷன் அனைத்து F-35 ரக விமானங்களின் ஃபால்ட்டி ஃபியல் டியூப்களை மாற்றிய பின்னரே அந்த விமானங்கள் மீண்டும் பறக்கத் தொடங்கின. அதற்கு சுமார் 2-3 மாதத்துக்கு மேல் கால அவகாசம் எடுத்தது. ஜப்பானிய விமானப்படைக்கான விமானங்கள் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டன. ஆனால் தற்போது ஜப்பானிலேயே தயாரிக்கப்படுகின்றன. ஜப்பானின் நகோயா நகரில் உள்ள தொழிற்சாலையிலேயே இந்த விமானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அப்படி ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட முதலாவது F-35 ரக விமானமே தற்போது கடலில் வீழ்ந்துள்ளது. F-35 ரக விமானங்களில் 3 வகைகள் உள்ளன. தற்போது கடலில் வீழ்ந்துள்ள F-35A சாதாரண பாவனைக்கானது. அமெரிக்காவில் வீழ்ந்த F-35B குறுகிய ரன்வேயில் இயக்கும் வகையிலும் மேலிருந்து கீழாக செங்குத்தாக தரையிறங்கும் விதத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 3வது வகை F-35C கடற்படைக்காக தயாரிக்கப்படும் விமானம். அவை விமானந்தாங்கி கப்பல்களில் வைத்து இயக்கப்படும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன.